இவர் எப்படிங்க வெல்லுவார்? 8.22 வச்சு எப்படி வருவாருன்னு 3 விழுக்காடு வச்ச அனுரா அந்த திசநாயக்கர் இருக்கான்ல, அவர் 3 விழுக்காடு ஓட்டு வச்சுருந்தவர் அதிபராகும்போது 8.22 வச்சு 22 8.22 வச்சுருக்கேன். நான் முதலமைச்சராக முடியாதா? இந்தியாவுக்கு நானா பிரதமர்? அது மோடி ராகுலுக்கும் சண்டை. 8வது பெட்டியில் வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான். இப்போ நீ எப்படி குட்டிக்கரணை அடித்தாலும் முதல் பெட்டியில் தான் நீனே வைக்கணும். அதுலயும் உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சியே ஏன் மூஞ்சிதான் அது சீமான பார்த்து போட்டுருவான். நீ ஒன்றும் பண்ண முடியாது. என்னைய இன்னைக்கு இதை முடிச்சேன்னு நினைக்கிறியா? அப்புறம் பனையேற போவேன், அங்கே போவேன். அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றுறான்னு போடுவேன். அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேலே போவேன். பாரா நீ பாரா என்னென்ன சேட்டன் பாரு பாரு. நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரையும் எனக்கு எழுதி விடுறேன். ஆஹா பல்லு 8 மணிக்கு வளர்க்கணும், சொல்லக்கூடாது. ஆஹா அந்த சட்டை போடாத, இந்த சட்டை போடு. ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற? இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளைங்கிறது எனக்கு இருக்குது. எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்கிறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்கிறான்லடா. நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான். மற்றவர்களுக்கு தேர்தல், நமக்கு போர். இது அரசியல் களம் அல்ல, தேர்தல் களம் அல்ல, போர்க்களம். எதுக்கு தான் நான் அரசியலுக்கு வந்து வெற்றி அடைய போகிறேன்? இப்போ வெற்றி அடைஞ்சு என்ன செய்ய போகிறேன்? அதிகாரத்தில் உட்கார்ந்தவனா அடுத்த அடி அங்கே தான்டா பாய்வேன், அங்கே தான் போவேன். நான் ஒரு சின்ன விளையாட்டுக்கு இருப்பேன்ல, ஏதோ பேச்சுப்பா விளையாட்டுக்கு போயிட்டுருப்பான்னு. டேய் இன்னைக்கும் சொல்கிறேன்டா, நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவன என் மீனவனை தொட்டா சொல்கிறா பார்க்குறேன், கைவினர் சொல்கிறா பார்க்குறாங்க. பார்க்க சொல்லு. இவர் எப்படிங்க வெல்லுவார்? 8.22 வச்சு எப்படி வருவாருன்னு 3 விழுக்காடு வச்ச அனுரா அந்த திசநாயக்கர் இருக்கான்ல, அவர் 3 விழுக்காடு ஓட்டு வச்சுருந்தவர் அதிபராகும்போது 8.22 வச்சு 22 8.22 வச்சுருக்கேன். நான் முதலமைச்சராக முடியாதா? இந்தியாவை யார் ஆள்றதுலேயே 36,50,000 பேர் தேடியிருக்கான். இந்தியாவுக்கு நானா பிரதமர்? அது மோடி ராகுலுக்கும் சண்டை. 8வது பெட்டியில் வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான். இப்போ நீ எப்படி குட்டிக்கரணை அடித்தாலும் முதல் பெட்டியில் தான் நீனே வைக்கணும். விவசாயினா சீமான், சீமான்னா விவசாயி. அதுலயும் உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சியே ஏன் மூஞ்சிதான் அது சீமான பார்த்து போட்டுருவான். நீ ஒன்றும் பண்ண முடியாது. என்னைய வேண்டிட்டேன், உங்களை கொன்றுட்டேன், கதை முடிஞ்சிடும். இந்த லஞ்சம் வாங்குறது, ஊழல் செய்கிறது, மழையை குடையிறது, மண்ணல்றது, இன்னது செய்வேன்னு தெரியாது பார்த்துக்க. இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சிருக்கான் பாரு, இதே மாதிரி நீ தோன்றின குழியில் போட்டு மூடிடுவேன். அதே பொக்குழி, நான் அதே குழி, அவ்வளோதான். நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த அக்கிரமம் சொல்லிட்டு தானே செய்கிறேன். என்ன சாட்டை உனக்கு குவாரி, ஒரு குவாரி ஓனர் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வாங்க இருங்க, உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எங்களெல்லாம் என்ன பார்த்தா தெரியுது. இப்படி உன்னையும் அன்பு தம்பி தங்கைகளை அறிஞ்சுக்கணும். நீ அடிமை, நான் அடிமை, நாம் அடிமைகள். நமக்கென்று ஒன்றும் இல்லை. நீ எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாய். ஆனால் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு ஒரு நின்று போராட உனக்கு நிலமில்லை. ஆசிரியர் பெருமக்களா, அறிவார்ந்தவன் வீதியில் நிற்கிறான், ஒன்றும் மனம் இல்லை. ஜாக்டோஜியோ போராடுறான், வீதியில் நிற்கிறான். போக்குவரத்து தொழிலாளன் வீதியில் நிற்கிறான். வீடு தேடி அரசு, ரோடு தேடி மக்கள் போராடுறதுக்கு 13 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதுறான். ஒருத்தனுக்கு வேலை இல்லை. நீ என்ன பண்ணுவ சீமான்? 13 லட்சம் பேர் இல்லடா, எல்லா பேருக்கும் அரசு வேலை கொடுப்பான்டா. பிரபாகரன் மகன் கொடுப்ப எல்லா பேருக்கும் அரசு வேலை. நோ ஊபர், ஓலா, நோ சுகி, சுமோட்டோ, ஸ்டாப் இட். எடுத்துப்படாதே, வெட்டிப்பட எடுத்துப்படா. யாரா அந்த முதலாளி? யாரா சொல்கிறா? சுகி சுமோட்டோ ஓனர் யாரா சொல்கிறா? முதலாளி யாரா தெரியாது, ஊபர் ஓலா தெரியாது.
என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாரு. ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த பாரு, நானும் தூங்குறதெல்லாம் எவனையும் தூங்க விடுறதில்ல. பார்த்துக்கிட்டே இருங்க, எவனையும் தூங்க மாட்டேன். இன்னைக்கு இதை முடிச்சேன்னு நினைக்கிறியா? அப்புறம் பனையேற போவேன், அங்கே போவேன். அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றுறான்னு போடுவேன். அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேலே போவேன். பாரா நீ பாரா என்னென்ன சேட்டன் பாரு பாரு. அப்போ திருப்பி டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வான எழுதாமல் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன். அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுறேன். எனக்கு தூக்கம் வரலை, உங்களையும் தூங்க விடுறதா இல்லை, விடுறதா இல்லை. நான் கண்ணை முன்னா வரும் இந்த படம் வரும், கண்ணை முன்னா கதறல் வரும். கண்ணை மூடி தனியா இருந்தால் ராணுவ முகாமுக்குள்ளே என் தம்பி பாலச்சந்திரன் எங்கள் அன்பு மகன் வெறுமேலோடு அப்படி பொறுப்படி ஏக்கமா எங்களை பார்த்தது ஞாபகம் வரும். நீ இப்படித்தான் கற்பனை செய்யணும். நீ நல்ல தன்மானமிக்க தமிழ் மகன், தமிழச்சி பிள்ளை, மாறல பால் குடிச்ச பிள்ளைகள் இப்படிதான் யோசிக்கணும். நம்ம தங்கையை வன்புணர்வு செய்தார்கள், அது செய்தி அல்ல. 11 பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் தங்கை இப்படி எப்படி யோசிப்பால்? இத்தனை கோடிமான தமிழ் மக்கள், என் உடன் பிறந்தார்கள், என் அண்ணன் தம்பிகள், என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள், என் தாத்தா பாட்டிமார்கள், மானத்திற்காக உயிரை விட்ட இனக்கூட்டமே, இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே, தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணிருப்பாளா இல்லையா? அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம், அவள் மன ஓட்டம், அவள் சிந்தனை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ தூங்கிட்டினா அதுக்கப்புறம் பேசுறான். தம்பி பாலச்சந்திரன் அந்த ரொட்டியை வாயில வச்சு தூரத்தில் ஏக்கத்தோடு பார்க்கிறானே, எத்தனை கோடி சொந்தம் அவனுக்கு. பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் தனக்கு வீடு கட்ட போராடினானா, தான் பிறந்த இனத்திற்கு நாடு கட்ட போராடினானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தியுங்கள். அவன் நினைத்திருந்தால் எந்த நாட்டோடும் சமரசம் செஞ்ச அதிபனாகி சொகுசாக வாழ்ந்திருக்கலாம். இப்ப நாம நினைச்சிருந்தால் வாழ முடியுமா? முடியாதா? 2 விழுக்காடு, அரை விழுக்காடு, காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது 8.22 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்பிட்டு பேசியிருப்பான்? எம்பிட்டு பேசியிருப்பான் சொல்லு பார்ப்போம். 10 பேர் உள்ள போகலாம். நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணான்னு கேட்டா பதில் இல்லை. போனவன் என்ன பண்ணான்? மேசையை தட்டான். அதை எங்கள் வீட்டு மாட்டு சாணியை தண்டாலும் 2 ராட்டியாவது தான் இருக்கும். என்ன பண்ண, என்ன பண்ணினார்கள்? இவர்கள் பேசுவதை நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும். ஆனால் எதிரியும் துரோகியும் விட ஆபத்தானவர்கள். அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிற்கிறான் பாரா, நம் இனம் சார்ந்தவன், அவன் தாண்டா பேராபத்தானவன். குறுக்க குறுக்க ஓடுறான்டா, வெட்ட ஓங்கும்போது குறுக்க வந்துடுறான்டா. ஆத்தாடி சின்னத்தாமையன்ல, ஆத்தாடி பெரியம்மா மகன்ல, ஆத்தாடி சித்தப்பாவில், இதிலே தாண்டா நம்ம இது. இனிமே அந்த பாவம் பார்க்கக்கூடாதரா, ஏறி அடிச்சிட வேண்டியதான். கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான். இங்கே போர், லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர், சண்டை. தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை, உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதாண்டா சண்டை. சாதாரண அரசியலாடா, நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் இவனாவது எதிர்கொண்டுட்டான்னா அப்புறங்கள் சும்மா என்ன சொல்லிட்டே இருக்க, நீயே பயந்துருவா, என்னையா இந்த வருத்து வராப்புல அப்படின்னு கொள்ள வெறியில் இருக்கேன் நான். தம்பி, எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை தான். இதைத்தான் அறிவாச அண்ணல் அம்பேத்கர் எல்லா துன்பப்பூட்டுக்கும் ஒரே சாவிதாண்டா ஆட்சி அதிகாரம். அதிகாரத்தை பிடி, பிறகு அடி. இதை உள்வாங்கிக் கொண்டு
களத்தில் நிற்கணும். நம்ம நிலங்கெங்கும் புதகுழி தான், நிலமெங்கும் புதகுழி தான், நிலமெங்கும் எலும்பு கூடுகள் தான். ஆனால் இவர்களைப் போல நாம் விட்டு விட்டு போக முடியாது இல்லையா? இவர்களைப் போல மறந்து கடந்து நடந்து போக முடியாது இல்லையா? முடியாது இல்லையா? இறைமகன் இயேசு சொல்றார், ஏன் ஸ்டாலினை போய் ஏன் பார்த்த? நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரையும் எனக்கு எழுதி விடுறான். ஆஹா, பல்லு 8 மணிக்கு விளக்கணும், விளக்கூடாது. ஆஹா, அந்த சட்டை போடாத, இந்த சட்டை போடு. ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற? இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளைங்கிறது எனக்கு இருக்குது. எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்கிறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்கிறான்லடா. நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை, கூட்டம் இல்லை. அவரை ஏன் பார்த்தானே? தேவ வாசகம் இறை செய்தி இருக்குது. விருந்தில் நல்விருந்தில் நீ பங்கேற்கலைனாலும் துயரத்தில் பங்கேறுங்குது. ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்றுங்குது. இது ஏன்? துயரத்தில் பங்கேற்கும் போது இதேபோல் துயரம், இதேபோல் துயரத்தை, இதேபோல் துயரம் நமக்கும் நடக்கும், இதேபோல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குங்கிறார் இறைமகன் இயேசு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அரசியல் நிலைப்பாடு, அரசியல் கோட்பாடு வேறு, கருத்து முரண் வேறு, மானுட வெறுப்பு வேறு, மானுட பற்று வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர் இருக்கான், எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கிறவன் இருக்கான். 36 லட்சம் பேரில் திமுகவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரனும் பேத்தியிலும் போட்டதற்கு, அதிமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரனும் பேத்தியும் போட்டதற்கு, பிஜேபியில் இருக்கிறவன் போட்டது இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரனும் பேத்தியும் போட்டது இருக்குது. 36 லட்சம் 26ல் 1,20,00,000 26 லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டமெல்லாம்? வெறி, வன்மம், அதை ஏத்திக்கணும். சோறு வருதா படக்கணும். இந்த படத்தை ஒரு தடவை பாரு, பாரா எலும்பு கூடையும் இறுக பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாரா. தாயை பற்றி, தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாரோட அணைஞ்சு கிடக்கிறான்டா ஒரு பச்சை பிள்ளை. அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரினத்தையும் பற்றி நில்லுங்கள். ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்க வழியே கிடையாது. நீ ஒன்று கவனிச்சுக்க, எல்லா சாதிக்கும் தலைவர் இருக்கான், எல்லா மதத்துக்கும் தலைவர் இருக்கான். ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல்லு. ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் இருக்கானா? இல்லை. யாருக்கா? நம்மை விட்டால் எவருக்கும் நாதி கிடையாது. கோனாருக்கு தலைவர், தேவருக்கு தலைவர், நாடாருக்கு தலைவர். நாடாரை அடித்தால் கோனாருக்கு கண்ணீர் வராது, கோனாரை அடித்தால் தேவருக்கு வராது, தேவரை அடித்தால் தேவேந்திரர் அழமாட்டார். ஆனால் அதில் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அழுவோம். இந்துவை அடித்தால் இஸ்லாமியர் கண்கலங்க மாட்டார், இஸ்லாமியர் அடித்தால் இந்து வருத்தப்பட மாட்டார். ஏனால் அடிப்பவரே அவராதான் இருப்பார். இதில் யார் முதுகில் அடிபட்டாலும் முதலில் வெடித்து துடித்து தடுக்க போராடி கலங்கி நிற்பவர்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் தான் என்பதை தமிழ் சமூக தம்பிதங்கையில் புரிந்து கொள்ள. இது வெறும் அற்ப அரசியல், ஓட்டுக்காக நிற்கிற அரசியல் இல்லது, மாபெரும் அரசியல் புரட்சி. அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். செம்மணி படுகொலை என்பது அங்கே நிகழ்ந்த படுகொலையில் ஒரு துளி. லட்சக்கணக்கான மக்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10,000 பேரை செத்து போனார்கள் என்று ஒரே சொல்லில் முடித்து விட்டான். கேட்க நாதி கிடையாது. இந்த நிலையில் பன்னாட்டு சமூகம் நமக்கான நீதியை விசாரணை, தடையின்றி நீதி விசாரணை வரணும். அது எப்போது வருமென்றால், தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழர் அரசா வரணும். தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை என் உடன் பிறந்தானே. ஒரே நிலம்,
பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது. நிலம் ஒன்று, நிறம் ஒன்று, ஆனால் இது நெல், இது புல். விளங்குதுன்னு நினைக்கிறேன், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம் இனத்தில் பிறந்திருப்பான், ஆனால் அவன் இனத்துக்காரன் இல்லை. அது நல்லா கவனிச்சுக்கணும். எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாமல் நம்ம ஓடிட்டு இருக்கோம். துரோகி எங்கடா இருக்கான்? இங்கே தான்டா இருக்கான், பக்கத்துலண்டா உட்காந்துருக்கான். எதிரி எப்பவும் தூரம் இருக்கான், துரோகி எப்பவும் பக்கத்தில் இருக்கான். தலைவன் என்ன சொல்றான்? இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எங்க இருக்கான்? பக்கத்தில் இருக்கான். எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான், துரோகி எப்பவும் உன் பலகீனத்தையே குறிவைப்பான். சீமான தெரியாதா? அவரோடு நாங்கள் இருந்தோம், அப்படி ஒன்றா படுத்தோம், ஒன்றா தூங்கினோம், நக்கணும்னு வச்சுட்டு இருப்பான். வேறு இங்கே இருந்துச்சு. எதிரி கவனமாக இருப்பான், அவன் என்ன செய்வான்னு தெரியலையே. ஐயோ என்ன பண்ணுறான்? ஐஎஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார், வீடு வீடுக்கு போக சொல்கிறாரு சார். அப்போ நீனும் போயா? அதானே இப்போ நடந்துட்டு இருக்குது, அதான் நடந்துட்டு இருக்குது. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள், இந்த தருணத்தை, இந்த வரலாற்று வாய்ப்பை என் தம்பி மருத்துவர் கார்த்தி சொன்னது மாதிரி இது வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு. இதை விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா கஷ்டம். தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது, தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது, அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம். இந்த எந்த அடையாளமும் உனக்கு இருக்குது. இந்த கீழடி வச்சுட்டு என்ன விளையாட்டு காட்டுறான்? அது தமிழர் நாகரிகம்னு அங்கீகரிக்க மாட்டானா ஒருத்தர்? இது என்ன கொடுமை வேறு? நான்லாம் வந்தேன்னா அது ஆப்பிரிக்க நாகரிகம் சொல்லிட்டு போயிடுவேன். போடாது ஆப்பிரிக்க நாகரிகம் எப்படி இருக்கு பாரு. இப்போ வர்றாப்புல, நாளைக்கு வர்றாப்புல நம்ம ஐயா, நம்ம பாட்டை ராஜேந்திர சோழனை, அவன் கட்டுன நாகநாதர் கோயிலை செங்கல் செங்கலாக பேத்து வச்சு விட்டாங்க. ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தார் நாகநாதருக்கு, செங்கல் செங்கலாக பேத்து வச்சுட்டாங்க. யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது, தொன்ம அடையாளங்களை, பழமையான அடையாளங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை, இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு என்று. நம்ம பாட்டம் கட்டின கோயில் செங்கல்களாக பிரித்து அடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு வந்து என்ன பேசுவார்? 1000வது ஆண்டில் இந்து எம்பரர் பப்ல, இந்து பேரரசன் ராஜராஜ சோழன், ராஜேந்திரன்லாம். அவன் காலத்தில் இந்த நாடு ஏது, இந்தியான்னு ஒரு நாடு ஏது, இப்படி ஒரு சொல்லு ஏது, மதம் ஏது? அவன் சொல்லும் போதே முருகன் தமிழ் கடவுள். அப்ப சிவன், பெருமாள், திருமால்லாம் என்ன கடவுள்? ஏன் அந்த கேள்வி எழல? முருகன் தமிழ் கடவுள். சிவன் யார்? நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் மாத்தினா வாழாயிருவர. திருமால் யார்? முதல்ல சொல்லு, யாரோட இறை? சிவனை நீ ருத்ரன் என்று மாத்தினால் சிவன் வாழாயிருவானா? சிவன் யார்? யார்? யாரோட இறை? பதில். அது ஒரு ஏமாந்த ஒரு கூட்டம், பழைய காலத்தில் கூட்டம். இழந்த எங்கள் பண்பாட்டை, நிலத்தை, வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே மானத்தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த மண்ணிலே கிளர்ந்து நிற்கிறோம். சும்மா போறது வரலாம் தன்மையப்படுத்திக்கிட்டு நீ வேணா பாரு, நாளைக்கு சொல்றாரா இல்லையா ராஜேந்திர சோழன்? அவர் சொல்வார். அவ்வளவு போற்றுதற்குரிய பெருமகன் அவர் என்றால், இந்திய கப்பற்படைக்கு வந்து ராஜேந்திர சோழன் படைன்னு வச்சுட்டு போகலாமே. ஏன்னா இந்த நாட்டில் முதலாக கப்பல் படை வச்சிருந்தவன் அவன்தான். அவன்தான். நான் கூட சொன்னேன், பிரணாப் முகர்ஜி வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும்போது இந்த நாட்டுக்கு ஒரு கப்பலுக்கு அர்ஜுனான்னு பெயர் வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன்னாரு. நான் ஒருத்தன் தான் கேட்டேன், நீ அந்த கப்பலுக்கு அரசேந்திரன் பெயர் வச்சிருக்கணும். அவர் வில்லம்பு வச்சு சண்டை செஞ்சார் அர்ஜுனன். அப்படி பார்த்தா நீ ஏவுகணை, வெடிகணைக்கு நீ வந்து அர்ஜுனான்னு கூட பெயர் வச்சிருக்கலாம். அவரே சொல்றார் அந்த நிகழ்ச்சி, இந்திய கப்பல் படையின் முன்னோடி அரசேந்திர சோழன் என்று பிரணாப் முகர்ஜி பேசினது இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? நீ அரசேந்திர சோழன் தானே பேர் வச்சிருக்கணும். என்ன சேட்டை? பிரதமர் சொல்லிட்டாரு அப்படின்னு. எப்படி? செஞ்சியில் இருக்க நம்ம கோட்டையை ஆனந்த கோன் மகன், கிருஷ்ண கோன் மகன், கோனேரி கோன்,
அவனுடைய வாரிசுகள் 300 ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமாக வைத்து ஆண்டிருக்கான். என் பாட்டை, என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய படைத்தளம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது. அதை பிரதமர் சொல்லிட்டார் அப்படின்னு. பிரதமர் சொல்லிட்டா எப்படி இருக்கு? இப்ப திருப்பி என்ன பண்றது? மறுபடி கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு முற்றுகை போராட்டம். இப்ப மறுபடி செஞ்சில என்ன, நம்ம பாட்டங்க வாழும் வேலும் என்று போராடினாங்க. நம்ம கையை உயர்த்திக்கிட்டு அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டியதான். கொஞ்ச நாள் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம். அதிகாரத்துக்கு வந்தால் பெரிய வளைவு, கோனேரிக்கோன் கோட்டை. எப்படி போடுவேன்? கோனேரிக்கோன் கோட்டை. 2 துணை காவல் நிலையம் இங்கே. எவன் வந்தாலும் தூக்கி அடித்து உள்ளே போடு. எவனாவது மராட்டியன் கிராட்டியன் வந்தானா மான தமிழ் மண்ணில் மராட்டியன் கோட்டைங்க என்ன போடு கிழிக்குதுங்க. சான்று ஆவணம் கல்வெட்டு அங்கே இருக்குது. ஆனந்தக்கோன் மகன், கோனேரிக்கோன் மகன், கிருஷ்ணகோன் மகன் கோனேரிக்கோன் ஆண்டதுன்னு கல்வெட்டு இருக்குது. ஒட்டக்குத்தர் பா இருக்குது. செம்பியன் கோன், காடவர் கோன், இவெல்லாம் ஆண்டிருக்கு ஆண்டான இருக்குது, பாட்டு இருக்குது. நீ திடீர்னு சொல்லிட்டு போயிட்டீன்னா ஒரு 2 பிரச்சனை கிடையாது, எல்லாமே பிரச்சனை. அதனால என் உடன் பிறந்தார்கள், உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். மற்றவர்களுக்கு தேர்தல், நமக்கு போர். இது அரசியல் களம் அல்ல, தேர்தல் களம் அல்ல, போர்க்களம். அறிவாயுதம் ஏந்தி உயர்ந்த லட்சியத்தை கொண்டு களத்தில் நிற்கிற புரட்சிகர இது போர். ஒன்னே ஒன்று தான், வென்ற வெற்றி ஒன்றை தவிர நமக்கு எந்த விடிவும் கிடையாது. வெறி கொண்டு பாயுங்க, போட்டி போடுங்க, போட்டி போடுங்க. நாட்டை வெல்லணும், நாட்டை வெல்லணும், இல்ல உன் தொகுதியை வெல்லணும். அப்படி ஒவ்வொரு வீரனும் போரிடு, நாட்டை வெல்லுவோம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடி பார்த்துக்குறோம். பாரா, நம்ம நிறுத்துற வேட்பாளர் மாதிரி இந்திய நிலத்தில் எவனாவது வேட்பாளர் நிறுத்தி போரிடுறானான்னு பாரு. ஆறு நம்பிக்கையோட நில்ற. எல்லாவற்றுக்கும் துன்ப துயரங்களுக்கெல்லாம் ஒரே விடிவுதான் நம்முடைய வெற்றி தான். செம்மணி படுகொலை மாறி நம் இனப்படுகொலை எல்லாவற்றுக்கும் நீதி பெற்று தனித்தமிழில நாட்டை மலரச் செய்ய வேண்டுமானால் நமக்கென்று ஒரு அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தேவை. அந்த அதிகாரத்தை நோக்கி பாய், அதை தவிர வேற வழி இல்லை. செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய மக்கள் எலும்பு கூடுகளாக காட்சியாக சாட்சியமாக நின்று கொண்டிருக்கிற நம்முடைய சொந்தங்கள், களத்திலே உயிர் நீத்த நம் இன உறவுகள், போராடி இன விடுதலைக்காக தன்னுயிரை தந்த மாவீரர்கள் எல்லோருடைய கனவையும் நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை. அதுக்கு அதிகாரத்தை பிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். அதிகாரம் மிக வலிமையானது. நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.